கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்று பேருவகையோடு நமக்கெல்லாம் பிரசித்தி பெற்ற புனித செபஸ்தியாரனுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய திருநாளை சிறப்பிக்கின்ற புனித செபஸ்தியாரனுடைய வாழ்க்கையும் இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம். துன்பங்களின் வழியாகத்தான் நாம் நிறை வாழ்வை பெற முடியும் என்ற கருத்தை மையப்படுத்துகின்றது. பிரியமானவர்களே, செபஸ்தியாரனுடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்து ஏறக்குறைய 300 ஆண்டுகள் கழித்து அவர் பிரான்ஸ் தேசத்திலே பிறந்தார். 256ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலே பிறந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இத்தாலியில் இருந்த மிலன் நகரிலும் ரோமை நகரிலும் செலவிட்டார். அவர் வாழ்ந்த காலங்கள் மிகவும் குறைவு, 32 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் இந்த காலங்களிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணித்தார். அவர் மிலான் தேசத்திலே வாழ்ந்த பொழுது அவர் ரோமையை சார்ந்த படையிலே படை தளபதியாக உயர்த்தப்பட்டார். அந்த காலமானது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆட்சி செய்த தியோக்லசின் என்ற பேரரசனுடைய காலம். கிறிஸ்தவர்கள் என்றாலே அழித்தொழிக்க வேண்டும், சிறையிலிடப்பட வேண்டும், துன்புறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பேரரசன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தான். இந்த சூழலிலே புனித செபஸ்தியார் அந்த அரசனுடைய படை தளபதியாக இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்துகின்ற செயல்களிலும் கிறிஸ்தவத்தை வளர்க்கின்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்தார். இதுதான் அவர் செய்த மாபெரும் செயலாக பார்க்கப்படுகின்றது. வெளியில் இருந்து கொண்டு கூட அவர் செய்யவில்லை, மாறாக அந்த பேரரசனுடைய படை தளபதியாக இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தவும் கிறிஸ்தவ மதத்தை வளர்க்கவும் தன்னால் இயன்ற காரியங்களை செய்தான். அவ்வாறு அவர் செய்த ஒரு குறிப்பிட்ட காரியம், அந்த படைகளிலே இருந்த 2 சிறந்த படை வீரர்கள் மார்சலின், இந்த இருவரும் கிறிஸ்துவத்திற்கு வருவதற்கும் கிறிஸ்துவத்திலே அவர்கள் வந்தபொழுது தங்களிடம் தாங்கள் சந்தித்த துன்பங்களினால் துவண்டு போகாமல் இருக்க அவர்களை ஊக்கப்படுத்தவும் செய்தார். இதனால் மிகவும் கோபப்பட்ட அந்த பேரரசன் தியோக்லசின் செபஸ்தியாரை அழைத்து அவரை சிறைப்பிடித்து ஒரு தூணிலே கட்டி அம்புகளால் எய்து கொலை செய்தான் என்று அவருடைய வரலாறு சொல்கின்றது. ஆனால் அவன் இறக்கவில்லை. அப்பொழுது அங்கு இருந்த ஒரு புனிதையாகிய ஐரின் என்ற பெண்மணி அவரை மீண்டுமாக மீட்டெடுத்து தன்னுடைய வீட்டிலே மருத்துவ உதவி செய்து அவருக்கு புத்துயிர் கொடுத்தாள். மீண்டுமாக செபஸ்தியார் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து பேரரசனுடைய அரண்மனைக்கு சென்று, நான் மீண்டும் உயிர் பெற்றிருக்கின்றேன், இயேசுவுக்காக நான் மரித்தேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள், இயேசுவுக்காக நான் உயிர் பெற்றிருக்கின்றேன். மீண்டுமாக நான் சொல்கின்றேன், நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை வளர்க்கவில்லை என்றால் உங்களுடைய பேரரசு வீழ்ந்து போகும் என்று சொல்லி அரசனுடைய அவைக்கு சென்று நேருக்கு நேராக இத்தகைய சூளுரையை செய்தார் செபஸ்தியார். மிகவும் கோபமுற்ற அந்த பேரரசன் தியோக்லசின் அவரை கட்டையால் அடித்து கொன்றதாக நாம் வாசிக்கின்றோம். 288ஆம் ஆண்டு தன்னுடைய உயிரை இயேசுவுக்காக துறந்தார். பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று நிகழ்வுகள், வாழ்க்கையினுடைய செயல்கள் நமக்கு 2 வகையான படிப்பினைகளை நமக்கு கொடுக்கின்றது. துன்பங்களின் வழியாக நிறை வாழ்வை பெற வேண்டும் என்றால் 2 காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை புனித செபஸ்தியார் அருமையாக கடைபிடித்தார். ஒன்று,
ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும். பேரரசன் எவ்வளவு மிரட்டியும் செபஸ்தியார் ஒருபொழுதும் அடிபணியவில்லை. அந்த பேரரசனிடமே சொன்னான், நான் என்னை உருவாக்கிய, என்னை படைத்த, என்னை பராமரிக்கின்ற ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டுமே அடிபணிவேன். நீங்கள் பேரரசனாக இருக்கலாம், எனக்கு உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கலாம், நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் இயேசுவை ஒருபொழுதும் இழக்க மாட்டேன், இயேசுவை ஒருபொழுதும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இந்த வாழ்க்கை முறையிலே அவர் சந்தித்த ஒரு அருமையான நிகழ்வாக விவிலிய அறிஞர்கள் சொல்வது, அவர் துன்பத்தை ஏற்ற பொழுதும் கிறிஸ்துவில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை அவர் கண்டார் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அவர் இந்த உலகத்தினுடைய பொருட்களின் மீது மகிழ்ச்சியை கொள்ளவில்லை. இந்த உலகத்தினுடைய பட்டங்களின் மீது அவர் படைதளபதியாக இருந்தார், இன்னும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு சென்றிருக்கலாம், அதிலே அவர் மகிழ்ச்சியை காணவில்லை. மாறாக துன்பங்கள் பட்டாலும், வேதனைகள் பட்டாலும், அவமானங்கள் பட்டாலும், உயிரே போனாலும் நான் நம்புகின்ற இயேசுவில் நான் மகிழ்ச்சியை காண்பேன் என்று அவர் வாழ்ந்ததனால்தான் அனைத்து துன்பங்களையும் அவரால் ஏற்க முடிந்தது, அனைத்து துன்பங்களையும் அவமானங்களையும் கடவுளுக்காக அவர் ஒப்புக் கொடுக்க முடிந்தது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, இதுதான் நிறை வாழ்வுக்கான அடிப்படை பண்பாக நாம் பார்க்கின்றோம். யார் ஒருவர் இந்த உலகத்தினுடைய செல்வங்களின் மீதோ, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் மீதோ, பதவிகளின் மீதோ, பட்டங்களின் மீதோ நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் அவர்களால் வாழ்வை, குறுகிய வாழ்வை பெற முடியும், நிறை வாழ்வை பெற முடியாது. நிறை வாழ்வு என்பது நமக்கு விண்ணக பேரின்ப வீடு. அந்த நிறை வாழ்வை பெற வேண்டும் என்றால் துன்பங்களை இயேசுவுக்காக ஏற்று இயேசுவுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்பதை செபஸ்தியார் வழியாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இரண்டாவது செய்தியாக செபஸ்தியார் வழியாக நாம் கற்றுக்கொள்வது, அவர் விசுவாசத்தில் வேரூன்றி இருந்தார், அந்த விசுவாசத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டார். விவிலியத்திலே வாசிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு சீடர்கள் இவ்வாறாக கேட்கின்றார்கள், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் கேட்பதை விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அத்தகைய வாழ்வை வாழ்ந்தவர்தான் செபஸ்தியார். தான் மட்டுமல்லாமல் தன்னோடு இருந்த அனைவரையும் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தினார். அதனால்தான் பல்வேறு துன்பங்களை அவரால் சந்திக்க முடிந்தது. அவர் அரசனுக்கு எதிராக பல்வேறு கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களிடம் ஓடோடி சென்று, இயேசுவுக்காக வாழுங்கள், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த துன்பங்கள் எல்லாம் நிலையற்றது, நிலையான பேரின்பம் விண்ணக வீட்டில் மட்டுமே இருக்கின்றன என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியதை நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நிறை வாழ்வை பெற வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தில் நிலைத்து நின்று பிறரையும் விசுவாசத்திலே உறுதிப்படுத்த வேண்டும். இதைத்தான் நம்முடைய புனிதராகிய செபஸ்தியார் நிறைவாக செய்ததை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு சிந்திக்கின்ற பொழுது, முதல் வாசகத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய குருவையும் புதிய ஏற்பாட்டின் குருவாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒப்புமைப்படுத்தி நாம் இன்று வாசிக்க கேட்டோம். குருவானவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் பரிகார பள்ளிகளை செலுத்துகின்றவர். அவ்வாறுதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மீட்பை கொண்டு வந்தார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படியாக இந்த உலகத்திலே துன்பங்களின் வழியாகத்தான் நிறை வாழ்வு உண்டு என்பதை பழைய ஏற்பாட்டு குருத்துவ வாழ்வும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதைத்தான் செபஸ்தியாரும் செய்தார். துன்பங்களின் வழியாகத்தான் நிறை வாழ்வு, துன்பங்கள் படாமல் ஒருபொழுதும் நாம் நிறை வாழ்வை பெற முடியாது என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. நீ நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கின்ற நோக்கத்தோடு பரிசேயர்களுடைய சீடர்களும் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்கின்ற பொழுது அவர் தெளிவுபடுத்துகின்றார், இவர்கள் நம்மை
சீண்டுவதற்காக, நம்மை அவமானப்படுத்துவதற்காக இந்த கேள்வி கேட்கிறேன் என்று சொல்லி மணமகன் இருக்கின்ற பொழுது யாரும் நோன்பு இருப்பதில்லை. அப்படியாக என்னவென்றால், மணமகனோடு நாம் பயணிக்க வேண்டும், மணமகனோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டுகின்றார். மணமகன் எவ்வாறு வாழ்ந்தார் என்றால், சிலுவையை ஏற்று வாழ்ந்தார். மணமகன் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முழுவதும், அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த 33 ஆண்டுகளிலே இறுதி 3 ஆண்டுகள் இறைப்பணியை செய்த பொழுது அவருடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கையாக, போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக, இறுதியாக சிலுவை சாவு ஏற்கின்ற வாழ்க்கையாக இருந்தது. அதனால்தான் அவரால் மீட்பை பெற முடிந்தது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டுகின்றார். மணமகனோடு இருக்கின்ற பொழுது மணமகன் என்ன செய்கின்றாரோ அதை என்னுடைய சீடர்கள் பின்பற்றுவார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு சட்டதிட்டங்களுக்கோ பழைய ஏற்பாட்டினுடைய அடிமைப்படுத்துகின்ற சமய சடங்குகளுக்கோ அவர்கள் உடன்பட மாட்டார்கள் என்று தெளிவாக சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். எனவே பிரியமானவர்களே, இயேசுனுடைய வாழ்க்கையும் இயேசுனுடைய வார்த்தையும் இதுவாகத்தான் இருந்தது. துன்பங்களின் வழியாகத்தான் நிறை வாழ்வு என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். நமக்கும் பாடமாக அவர் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களும் இன்றைய புனிதனுடைய வாழ்வும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம், துன்பங்களின் வழியாகத்தான் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும், விண்ணக பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய 2 அடிப்படை பண்புகள்: விசுவாசம் நிறைந்த வாழ்வு, இயேசு மட்டுமே எனக்கு எல்லாம் என்று வாழக்கூடிய வாழ்வு. இத்தகைய வாழ்க்கையை தான் அன்னை கன்னிமரியாள் வாழ்ந்தாள். அன்னை கன்னிமரியாளுடைய பேராலயத்திற்கு, இந்த திருத்தலத்திற்கு நாம் குடும்பமாக இங்கே வந்திருக்கின்றோம். அன்னையானவள் கேட்கின்ற காணிக்கையெல்லாம், அன்னையானவள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அன்பளிப்பெல்லாம் நாம் வாழ்கின்ற வாழ்வியல் முறை. அதைத்தான் காணிக்கையாக கேட்கின்றார். பழைய ஏற்பாட்டில் இவ்வாறாக வாசிக்கின்றோம்: உங்களுடைய எரிபலிகளும் நறுமணப் பலிகளும் எனக்கு அருவருப்பை ஊட்டுகின்றன, மாறா உங்களிடமிருந்து கனிந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்னை கன்னிமரியாளிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி காணிக்கை, நன்றி பலி என்னவென்றால் நம்முடைய வாழ்வியல் முறை. துன்பங்களின் வழியாக நான் நிறைவாழ்வை பெறுவேன், இயேசுவை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்வேன், நம்பிக்கை நிறைந்த வாழ்வை வாழ்வேன். அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொண்டு பிறரை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவேன் என்று வாழக்கூடிய வாழ்வுதான் அன்னையானவளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சிறந்த அன்பளிப்பு, சிறந்த காணிக்கை. எனவே அதனை அன்னையானவள் வழியாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரிடமிருந்து அன்னையின் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ந்து பெற்றுச் செல்வோம். ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.